கிரீட்டிங்ஸ் டு யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம டே டு டே லைஃப்ஸில் நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸை கடந்து வரோம்ல. இன்ஸ்டாகிராம் திறந்தா, வாட்ஸ்அப் திறந்தா, இல்லை நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது கூட நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் கிவ் அப், யூ ஆர் born டு win, யூ நோ யுவர் worth, டோன்ட் ஃபைண்ட் ஒப்பீனியன் இன் அதர்ஸ் ஒப்பீனியன். அந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம கேட்குறோம்ல. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஒன் another வேர்ட். ஏன்னா நம்மளே ஆல்ரெடி அடப்போங்கடா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இதில் வேற அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனா அந்த வேர்ட் எனக்கான வேர்ட் அப்படின்னு சொல்லி சொந்தப்படுத்தி பாருங்களேன். The impact that the word makes in you will be very huge. It will be mightier. இன்னைக்கு அதை பத்தின ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போயிருந்தாராமா. அப்போ தூரத்துல ரொம்ப ஒரு அழுக சத்தம், ரொம்ப ஒரு கத்துற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சாமா. அப்போ அந்த அன்யூஷுவலான சவுண்ட், அது ஒரு ஹியூமன் பீயிங் கத்துற சவுண்ட் மாதிரி இல்ல. அது ஒரு மிருகம் கத்துற சவுண்ட் தான். ஆனாலும் அந்த விறகு வெட்டிக்கு மனசு கேட்கவே இல்ல. ஏதோ ஒரு உயிரினம் வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த சவுண்டு வர இடத்துக்கா தேடி தெரியும் அது ஆபத்து தான் அப்படின்னு. ஆனாலும் இல்ல, அது வந்து ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கு, லெட் மீ ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் தட் சவுண்ட். ஓகேயா? அப்போ அங்கே போய் பார்க்கும்போது ஒரு குழியில ஒரு குட்டி யானை விழுந்து கிடந்துச்சாமா. அவருக்கு அதை பார்த்த உடனே சரி எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணாராம், அவர் வெட்டி வச்சிருந்தாலும் நிறைய லாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாருல, விறகெல்லாம். அந்த விறகெல்லாம் வச்சு அந்த குட்டி யானையை ரெஸ்கியூ பண்ணிட்டு பார்த்தா அந்த யானைக்கு வந்து கையில அதோட கால்லலாம் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்துச்சாமா. அப்போ அவர் என்ன பண்ணாரு, சரி லெட் மீ டேக் இட் டு மை ஹோம், அதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு பேம்பர் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாராம். யானைக்குட்டியை தூக்க முடியாதுல்ல, அதனால யானைக்குட்டியை அவங்க வீடு வரைக்கும் என்ன பண்றாரு, நடத்தி கூட்டிட்டு போய் அதுக்கு ஆயின்மெண்ட்லாம் போடுறாரு. அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கானா. அந்த குட்டி பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அந்த யானைக்குட்டி கூட ரொம்ப விளாட ஆரம்பிச்சானா. யூஸ்வலாகவே எலிஃபென்ட்ஸ்கோட டெண்டன்சி என்னன்னா, அவங்க ஹியூமன் பீயிங்ஸை பார்க்கும்போது நம்ம டாக்ஸை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட பார்க்குறோம்ல, அதே போல தான் எலிஃபென்ட்ஸ் வந்து நம்மள ஹியூமன் பீயிங்ஸை பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு எலிஃபெண்ட்டும் என்னாச்சு, அந்த குட்டி பையன் கூட பயங்கர பாண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, சரி நம்ம வீட்லேயே நம்ம பையன் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி என்ன பண்ணாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கயிறு ஒன்று எடுத்து, யானை குட்டி தானே, அப்போ அந்த குட்டி யானைக்கு தகுந்த மாதிரியான ஒரு கயிறை எடுத்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு பெரிய மரத்து காலையும் இந்த யானைக்குட்டி காலையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களா, சேஃபாக இருக்கட்டும் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யானைக்குட்டி வந்து பெரிய யானையாக வளர்ந்துருச்சான். யானைக்குட்டியை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதுல்ல, அது வெளியில தான் இருந்துச்சாமா. அது அந்த கயிறு இருக்கிற அந்த ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுமா, அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சான். அந்த பையன் கூட விளாண்டுட்டு இருந்துச்சான். அந்த விறகு வெட்டி போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது அங்கேயே சுற்றி சுற்றி வளர்ந்துட்டே இருந்துச்சான். அதோட வாழ்க்கையே அந்த கயிறு சுற்றி மட்டும்தான் இருந்துச்சாமா. ஒரு நாள் என்னாச்சு, அந்த விறகு வெட்டி குடும்பத்தோட வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சாம். அப்போ அந்த யானையை அங்கே விட்டுட்டு என்ன பண்ணாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்களாமா. அப்போக்கு என்ன ஆச்சு தெரியுமா, பயங்கர இடி மின்னலோட பயங்கர மழையா. ஆனால் அந்த மரத்துக்கு கீழே அந்த யானையால் இருக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு தண்டர் வந்துச்சுன்னா எதை அட்டாக் பண்ணும், ஃபஸ்ட்டு மரத்தை தானே அட்டாக் பண்ணும். அப்போ அந்த யானை அங்கேருந்து தப்பிச்சு ஓணுன்றதுக்காக என்ன பண்ணுச்சான், அதுட்டு யானைக்கிட்ட இருந்த எல்லா பலத்தையும் ஒன்று கூட்டி என்ன பண்ணுச்சான், வேகமாக அது கால் எடுத்துச்சான். அந்த கயிறு பிஞ்சு வந்துருச்சான். அந்த யானைக்கு ஒரே ஆச்சரியம், என்ன கயிறு பிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, சரி ஓகே ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு ஷெல்டரை தேடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு குகைக்குள்ளே போய் தன்னை தானே பாதுகாத்துச்சான். அப்போது அந்த யானை அந்த கேவ்குள்ளே இருக்கும்போது தான் அது யோசிக்க ஆரம்பிக்குது, அதனால அந்த கயிறு நம்மளை கட்டி போட்டு வச்சில்ல, நம்மளே தான், இதுதான் நம்மளோட ஜோன், இதுதான் நம்மளோட அரீனான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சுதான். நம்மள பலர் கூட நம்ம அந்த கயிறுனால தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறோம் போல. நம்ம அவ்வளோதான், வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இப்படியே ஓட்டிடுவோம், நம்ம இப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு போகணும், சாப்பிட்றத போட்டுட்டு இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு நிறைய நம்ம நினைக்கிறோம்ல. திஸ் இஸ் ஆல் மை லைஃப் இஸ், நான் தேர்ந்தெடுத்த லைஃப் எனக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதுதான் என் லைஃப், இதுதான் என் லைஃப்னு எனக்கு தெரியும், இதுதான் என் முடிவுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு we are just clinging on to that small rope, small கயிறு. இட் இஸ் நாட் ஈவன் a chain. அது ஒரு செயின் கூட கிடையாது நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி போட்டு வைக்கிறதுக்கு. இட் இஸ் ஜஸ்ட் அ ரோப், ஒரு சாதாரண கயிறு நம்மளை கட்டி போட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் we doesn't know we are an elephant, we are a mightier elephant. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கயிறை சுற்றியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நோ, God did not destine you that rope. அந்த ரோப்பை கடவுள் நமக்காக கொடுக்கவே இல்லை. Don't let that rope stop you.
ஏசாயா 55:8 கூட என்ன தெரியுமா சொல்லுது? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. காட்ஸ் பிளானை கோடு எல்லாம் பண்ணவே முடியாது. ஹிஸ் பிளான்ஸ் ஆர் immeasurable. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாம, ஆராய்ந்து கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்வாரு. பட் டோன்ட் திங்க் தட் யூ ஆர் நாட் மைட்டியர் அண்ட் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு, நான் என்னோட ஒர்த் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் யோர் ஒர்த் இஸ் ஃபவுண்ட் இன் காட். ஸோ எப்போவுமே believe that God has your future, God has your hand. Bye bye. God bless you.